வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்க்ல இண்டி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ரொம்பவே லோயஸ்டான இனிஷியல் ஃபண்டிங்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்துசியன் பேங்க்ல டைரக்டா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்கோட ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ரெண்டு அக்கௌண்ட்டுக்குமே பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் வந்து வெறும் 500 ரூபாய் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் ஃபண்டிங்கா 4000 வந்து டெபாசிட் எடுத்து பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ அகைன்ஸ்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபீஸ்க்கு வந்து டிகிரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல நீங்க ஓபன் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப் டு 5 lakh வரைக்கும் இதுல வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும் வித்தவுட் டாக்குமெண்டேஷன்ல. நமக்கு வந்து இதுல ஆல்ரெடி வந்து 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த லோனை வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேம்ல தான் கொடுக்குறாங்க. சோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதோட கிரெடிட் லிமிட், எனக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்குது. சோ இதுல வந்து எப்படி நம்ம ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இனிஷியல் ஃபண்டிங் வெறும் 500 ரூபாயில ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆக்சிஸ் பேங்கோட அமைஸ் அப்படிங்கிற ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது வெறும் 5,000 இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ இனிமே வந்து ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ உங்களுக்கு வந்து ரொம்பவே லோயஸ்டான இனிஷியல் ஃபண்டிங்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்துசியன் பேங்கை சூஸ் பண்ணலாம், இல்லைனா கோட்டக் மஹிந்திரா பேங்கை சூஸ் பண்ணலாம். எல்லாத்தோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வருதுன்னு தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு இண்டி அப்படிங்கிற ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேலன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது FD போட்டிங்கன்னா 7.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பர்சனல் லோன் இது வந்து கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது வந்து அப் டு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதோட பெனிஃபிட் வந்து கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. நீங்க NRI பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணணும். சோ அதனால இந்த ஒரு டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸ் தான் டிக் பண்ணிருக்கேன். அதை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ என்டர் பண்ண மொபைல் நம்பரோட சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பர் இதுல எந்த சிம் கார்டோ அதை வந்து டைரக்டா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுவோம். அந்த சிம் கார்டு வந்து அந்த போன்ல இருந்தா மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து வெரிஃபைட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கான எம்பின் நம்பரை கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட் எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான எம்பின் 4 டிஜிட்ல வந்து கிரியேட் பண்ணணும். இந்த எம்பினை என்டர் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணணும். ஒரு 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பின் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இது மாதிரி 2 டைம் என்டர் பண்ணி உங்களோட எம்பினை கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த 3ல எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் ஒரே அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ சேவிங் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது, பிக்ஸட் டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் லைன் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதுல உங்களுக்கு எதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதுல எந்த ஆப்ஷனை தொட்டாலும் உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ற ஆப்ஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பான் கார்டு நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஆதார்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீடைல் எல்லாமே வெரிஃபைட் ஆகி உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ்னா டைரக்டா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல இருக்கிற அட்ரஸ் வேற, உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா ஆட் எ நியூ அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட நியூ அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்று தான். ஸோ அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் டீட்டெயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர்ஸ் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா அதையும் செலக்ட் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ரிட்டையர்ட் பர்சனா இல்லை நான் ஒர்க்கிங்கா இல்லை ஸ்டூடெண்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினி வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேணும்னா எஸ் கொடுத்து நீங்கள் நாமினி டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. நாமினியோட நேம், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேயே முக்கியமான ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கிட்ட இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் வந்து பண்ணா போதும். அதுவும் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு வேற அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான அக்கௌண்ட் இருக்கு. இதுல தான் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அக்கௌண்ட், அனதர் வந்து பாத்தீங்கன்னா மெகா ஸ்டார் அக்கௌண்ட். இதுல வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 500 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் மட்டும் பண்ணா போதும். இது மெகா ஸ்டார் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியல் ஃபண்டிங்கா நீங்க வந்து 50,000 ரூபாய் கிட்ட நீங்க வந்து டெபாசிட் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் அக்கௌண்ட், மெகா ஸ்டார் அக்கௌண்ட்லயும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் டீடைல் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்க வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் வெறும் 500 ரூபாய் மட்டும் தான் நான் என்டர் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு இந்த ஸ்டார் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்க பிசிக்கல் டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த ஒரு பேங்கை பொறுத்தவரை பிசிக்கல் டெபிட் கார்டு வந்து வாங்காதீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. 399 ரூபாய் நீங்க பே பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ரினிவல் ஃபீ அதே 399 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏடிஎம் கார்டு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது என்ன பொறுத்தவரையிலும். நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இடையில ஒரு டைம் வந்து ஏடிஎம் கார்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணி இந்த ஏடிஎம் கார்டை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 இயர்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 399 ரூபா எனக்கு டெபிட்டட் ஆயிருச்சு. ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதனால சொல்கிறேன், உங்களுக்கு விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டே வந்து போதுமானது. அதை வச்சே நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களால் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஏடிஎம் கார்டு இல்லாமையே லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூஸும் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நான் 1 இயருக்கு ஏடிஎம் கார்டு வாங்காம தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயர் ஆஃப்டர்ல இந்த ஒரு ஏடிஎம் கார்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 499 ரூபா இருந்தது. அதனால நான் வாங்கல. அதுக்கப்புறம் 399 ரூபாய்க்கு வரும்போது நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு மறுபடியும் அதே 399 ரூபா டெபிட்டட் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமான சார்ஜஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து வாங்காதீங்க. இதுல வந்து அன்டிக்லே விட்டுட்டு டைரக்டா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இனிஷியல் ஃபண்டிங் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ நான் ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணல, அதனால இனிஷியல் ஃபண்டிங் வந்து வெறும் 500 ரூபாய் மட்டும் பே பண்ணணும். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க. அது மூலமா ஒரு 500 ரூபாய் மட்டும் டெபாசிட் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இனிஷியல் ஃபண்டிங் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பேனா வச்சுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடத்துலையும் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துலையும் இருந்து இந்த வீடியோ காலை வந்து பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில், அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ்ல வந்து அப்டேட் எடுத்து பண்ணுவாங்க. உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்து அது மூலமாவே வந்து ஷேரிங் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுமே உங்களோட அந்த இண்டி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி அதில் டெபிட் கார்டு அப்படிங்கிற செக்ஷனில் போனீங்க அப்படின்னா இதில் உங்களோட ஏடிஎம் கார்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்க, இல்லைனா அப்படியே வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பரான அக்கௌண்ட்டாக இருக்கும். பட் ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டும் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தன்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி
வித்தின் 1 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்து லோனுக்கு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லோன் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.